வாழைக்காய் பொடிமா செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கருவேப்பிலை கொத்து உருவி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயை குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அழகாக உரிக்க இப்படி வந்துடும். இப்படி உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்ததுக்கப்புறம் சீவுற கட்டையை வச்சு இப்படி சீவணும். நான் இதே மாதிரி 3 வாழைக்காயை கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி வாழைக்காய் பொடிமா செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தம்பருப்பு கொஞ்சம் போட்டு பொரிய விடணும். பொரிய விட்டோன்னே நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க இந்த வாழைக்காயை போட்டு நல்லா கிளறணும். வாழைக்காய்க்கு சும்மா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த வாழைக்காய் பொடி மாசை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.